ஓம் நமச்சிவாயம். நான் உங்கள் எல்லாரையும் அஸ்ட்ரோஸ்பியர் சேனலுக்கு வர இருக்கிறதுல சந்தோஷம் அடைகிறேன். ஸோ இன்றைக்கி நாம் நம்ம பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்படி பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்குறதுங்கிறத நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கலாம். ஸோ ஜாதகத்தில் பொதுவாக சுக்கிரன் இது உங்களுக்கு உலக ஆசையை குறிக்கிறது. அந்த உலக ஆசையில் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா காதல், காமம், இந்த ரெண்டையும் குறிக்கக்கூடியது சுக்கிரன். இப்போ எல்லாருக்கும் சுக்கிரன் ஜாதகத்தில் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குங்கிறது அர்த்தம். சிலருக்கு அந்த ஆசை ரொம்ப அதீதமாக இருக்கும். அந்த ஆசையின் காரணமாக அவங்களுடைய வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளுக்கும் அது காரணமாக அமைஞ்சிடும். இப்போ ஜாதகத்தில் நாம் பார்க்க வேண்டியது முக்கியமாக இந்த சுக்கிரன் யாரோட சேர்ந்து இருக்காங்க, இல்லை இந்த சுக்கிரன் எந்த கிரகத்தை பார்க்குது, இல்லை இந்த சுக்கிரன் எந்த கிரகத்தால் பார்க்கப்படுது, இல்லை இந்த சுக்கிரன் எந்த நட்சத்திர சாரத்தில் போகுதுங்கிறத முதல்ல நல்லா பார்க்கணும். இதில் சேர்க்கை அதே மாதிரி பார்வை, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இப்போ சுக்கிரனோட சந்திரன் சேர்ந்த இவங்க மனதளவில் ரொம்ப சவலப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன? யாரையும் கண்டதும் காதல், கொண்டதும் கோலங்கிற மாதிரி பார்த்த உடனே காதல் வயப்படுறது, அந்த காதல்ங்கிறது காமமாக மாறுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஸோ சந்திரன் சுக்கிரன் சேர்க்கைங்கிறது ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைகள். ஸோ மனம் எந்த வயசுலையும் தடுமாறிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சில கல்யாணத்துக்கு முன்னாடியும் அவங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான உறவுகள் ஏற்படலாம், கல்யாணத்துக்கு அப்புறமும் உறவுகள் ஏற்படலாம். ஸோ சந்திரன் சுக்கிரனுடைய சேர்க்கைங்கிறது மனதை ரொம்ப சஞ்சலப்பட வைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக அமைஞ்சிரும். அடுத்து செவ்வாய் சுக்கிரன், இங்கே அதீத காமம். அதீத காமம்னா என்ன சொல்கிறது? நெருப்பை நம்ம ஒரு நெருப்பு ஒரு இடத்துல பிடிச்சி எரியுது. அதில் நம்ம எத்தனை ஜாமான அள்ளி உள்ளே போடுறோமோ போட போட அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், நெருப்பு அணையாது. அப்போ நம்ம எதெல்லாம் அள்ளி உள்ளே அது மேலே போடுறோமோ அதெல்லாம் சேர்த்து தீப்பிடிச்சு எரியும். அது மாதிரி செவ்வாய் சுக்கிரனுடைய சேர்க்கைங்கிறது அதீதமான காம வேட்கையை கொண்டு வந்துடும். ஸோ பொதுவாக செவ்வாய் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா யோசித்து கல்யாணம் பண்ணுறது நல்லது. அடுத்து இங்கே சனி சுக்கிரன். இந்த சனி சுக்கிரன் சேர்க்கைங்கிறது கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை சேருது அப்படின்னா எந்த விதமான உறவு, அது எப்பேற்பட்ட உறவு, பொருந்துகிற உறவு, பொருந்தாத உறவு, நல்ல உறவு, தீய உறவு, மோசமான உறவு, எந்த வகையான உறவுகளுக்கும் இது வழிவகுத்து விட்டுரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது குடும்பத்துக்கு தகுந்தது, குடும்பத்துக்கு தகாது, இல்லை நமக்கு மான மரியாதைக்கு உங்களுக்கு களங்கள் வைக்கக்கூடிய உறவுகளை இந்த சனி சுக்கிரன்கிறது கொண்டு வந்துடும். அடுத்து சுக்கிரன் ராகு சேர்க்கை. இப்போ என்னன்னாக்க, எனக்கு ஒருத்தரோட எனக்கு திருப்தி இல்லை, ஒருத்தருக்கு மேலே நான் பலரோட எனக்கு உறவு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை சுக்கிரன் ராகு சேர்க்கை கொண்டு வரும். அடுத்து சூரியன் சேர்க்கை. சூரியன் சேர்க்கை பொதுவாக சூரியன் சுக்கிரனுக்கு ரொம்ப பக்கத்தில் வருது அப்படின்னா சுக்கிரன் அதனால் அஸ்தங்கமாயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அது பல விதமான உடல் உபாதைகளை கொண்டு வந்துடும், கல்யாண வாழ்க்கையில் திருப்தி இல்லாத நிலைமையை கொண்டு வந்துடும். ஆக இங்கே சூரியன் சுக்கிரனுடைய சேர்க்கை, இல்லை சந்திரன் சுக்கிரனுடைய சேர்க்கை, செவ்வாய் சுக்கிரனுடைய சேர்க்கை, இல்லை சனி சுக்கிரனுடைய சேர்க்கை, சுக்கிரன் ராகுடைய சேர்க்கை இருந்தால் ரொம்ப யோசித்து கல்யாணம் பண்ணுறது நல்லது. அந்த மாதிரி நபர்கள் உங்களுக்கு அவங்களால அந்த காதலையும் அடக்க முடியாது, காமத்தையும் அடக்க முடியாது. இப்போ இதை விட்டு 2 கிரகம் தனியாக இருக்குது. இப்போ புதனும் குருவும் இருக்குது. இப்போ இந்த சுக்கிரன் புதனோட சேருது, இல்லை சுக்கிரன் குருவோட சேருது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சேர்க்கைக்கு அந்த புதனோ இல்லை குருவோ என்ன மாதிரி வீட்டு அதிபதி, சுக்கிரன் எந்த வீட்டுக்கு அதிபதி, புதன் எந்த வீட்டுக்கு அதிபதி, இல்லை குரு எந்த வீட்டுக்கு அதிபதிங்கிற அடிப்படையிலேயே அதனுடைய பலன்கள் அமையும். ஆனால் பொதுவாக புதன் சுக்கிரன் சேர்க்கை இல்லை குரு சுக்கிரன் சேர்க்கை நேரடியாக பெரிய பிரச்சனைகள் இல்லை என்னாலும் அதனுடைய வீட்டு ஆதிபத்தியத்தை பொறுத்து அதனுடைய பிரச்சனைகள் உருவாகலாம். பொதுவாக ஜாதகத்தில் சுக்கிரன் தனியாக இருக்கிறதே நல்லது. இல்லை சுக்கிரன் சேர்ந்து இருக்குன்னா கூட ரொம்ப நெருக்கமான சேர்க்கையாக இல்லாமல் கொஞ்சம் இப்போ சுக்கிரன் 5 டிகிரியில் இருக்குது,
சந்திரன் வந்து 10 டிகிரியில் இருக்குன்னா அதனால் பெரும் பாதிப்பு ஏற்படாது. இப்போ சுக்கிரன் வந்து 5 டிகிரியில் இருக்குது, சந்திரன் வந்து 7 டிகிரியில் இருக்குன்னா கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுரும். ஆக ஜாதக ரீதியாக ஜாதகத்தில் சுக்கிரன் தனியாக இருக்கிறது நல்லது. அப்படி சேர்ந்து இருந்தாலும் ரொம்ப நெருக்கமான சேர்க்கையே இல்லாமல் தள்ளி இருக்கிற நல்லது. இதை நீங்கள் ஜாதகத்தில் பாருங்கள், உற்று கவனிங்க. இதையும் அதாவது பின்னாடி வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் தேடுறீங்கன்னா இதையும் பாருங்கள். இது போன்ற மேலும் பதிவுகளை வந்து நம்முடைய அஸ்ட்ரோஸ்பியர் சேனலில் வந்து நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.